வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். பொன்வானம் தமிழ் பேசும் கன்னியாகுமரி போல மின்னும் தங்க நகைகள். தெம்மாங்கு பாட்டுக்கு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையோட ஜிமிக்கி கம்மல். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தாம் பொண்ணை எப்பவும் குழந்தையா பார்க்குற அப்பாக்களோட தங்க காப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துற மரகத மாலை. 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். தெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதல் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழழகே தமிழனகே உன் சீரிழமை திறம் வியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக வரவேற்புரை மற்றும் சிறப்புரை திரு சி தேவராஜ் அவர்கள், மேலாளர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கோயம்புத்தூர். அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், மேடையில் வைத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதி. இந்த வரிகளுக்கு மெய் சேர்ப்பது பெண் கல்வியால் மட்டுமே முடியும் என்று கல்வி இல்லாத பெண்கள் கடலேறம் போன்றவர்கள் அந்நிலத்தில் புல் விளைகின்றன, நல்ல புதன்மை விளைவதில்லை என்ற பாவேந்தர் வரிகளில் பெண் கல்வி கற்றால் மட்டுமே வீட்டுக்கும் நம் நாட்டுக்கும் வளம் சேர்க்க முடியும், கல்வியில் சிறந்த விளங்கினால் மட்டுமே இத்தகைய சாதனைகளை படைக்க முடியும் என்பது தெளிவாகிறது. பெண்கள் கல்வி பெறுவதால் சமையலறையில் முடங்கி கிடந்த பெண் சமுதாயம் சாதனை பல முறைகிறது என்று உலகில் பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். விளையாட்டுத்துறை முதல் விண்வெளித்துறை வரை சாதனைகள் படைக்கின்றனர். கல்பனா சாவ்லா முதல் PV சிந்து வரை உதாரணங்களாக இந்த பெண் கல்விக்கு அடிப்படையாக இருக்கிறார்கள். நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் உலகிற்கு ஒளியாக திகழ பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்த இந்த விழாவினை அலங்கரிக்க வந்த பள்ளி மாணவர்களாகிய பள்ளி மாணவர்களுக்கும் எங்களின் நிகழ்ச்சிகளிலும் ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் திருமதி கீதா அவர்கள் தலைமை கல்வி அதிகாரி அவர்களையும் எங்களை எந்த நேரத்திலும் சோர்வடைய விடாமல் நம்பிக்கை இழக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உறுதுணையாக எங்களிடம் இருக்கும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தலைவர் மேற்கு மண்டல தலைவர் திரு PM வசந்த் அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சுமார் 1 மாத காலமாக முயற்சிகளை மேற்கொண்டு விண்ணப்பங்களை பெற்று
விண்ணப்பங்கள் அனுப்பி அதை உதவித்தொகையாக மாற்றிய எங்களில் ஒருவரான ஸ்ரீனிவாசன், ராமசாமி, அஸ்கர், கிரீஷ், மணிகண்டன் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்துள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களான திரு ஜெயபிரகாஷ் திரு ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் HM கொளுத்துப்பாளையம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் HM கிணத்துக்கடவு ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிஸ்டர் வேல்முருகன் சார் ரிட்டையர்ட் HM மதுக்கரை ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிஸ்டர் இளமருகன் சார் ADPC கோயம்புத்தூர், மிஸ்ஸஸ் பர்மிளா மேம் HM வாங்கராயம்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். எங்களது மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 1999 அமைக்கப்பட்டது. சமூகத்தின் பொதுநலனில் அக்கறை உள்ள மலபார் குழுமம் தனது லாபத்தின் ஒரு பகுதியை சமூகத்திற்காகவே அர்ப்பணித்து சாதி, மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சமூகத்தின் பொதுநலனுக்காக கீழ்கண்ட சேவைகளை அளித்து வருகிறது. மருத்துவம். ஏழை நோயாளிகளுக்கு இலவச நவீன மருத்துவ மருந்துகளை விநியோகித்து இதுவரை பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட 7.35 லட்சம் ஏழை எளிய மக்கள் பயனடைந்துள்ளனர். திட்டத்தின் மூலம் மொபைல் கிளினிக்குகள், சிறுநீரக பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், மலபார் ஹவுசிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், என்விரான்மெண்ட், பெண்மையை பெருமைப்படுத்தும் திட்டம், இது இல்லாமல் நம்ம ஒரு 2 வருஷமா ஒரு கோவிட்ங்கிற ஒரு வைரஸோட போராடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் வந்து வேலையெல்லாம் இழந்திருந்தாங்க, வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 7741 ஃபுட் கிட் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அதாவது மளிகை பொருட்கள். இது யாருக்கு கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மலைவாழ் மக்கள், சுகாதார பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நகைப்பட்டறை தொழிலாளர்கள், அந்த மாதிரி வருமானம் அந்த டைமில் வருமானம் இழந்து, அதாவது நிறைய குடும்பங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஹெல்ப் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாணவியர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்கும் விழா. அது வந்து இந்த உதவித்தொகையானது கல்வியில் சிறந்து விளங்கும் மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில் பெற்றோர்களை இழந்த மாணவிகளுக்கு இந்த கல்வித்தொகையானது வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை இந்தியாவில் மொத்தம் 38,342 மாணவிகளுக்கும், அதில் தமிழ்நாட்டில் 9,186 மாணவிகளுக்கும், கர்நாடகாவில் 10,228 மாணவிகளுக்கும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்றைய சமூக பொறுப்புணர்ச்சி நிகழ்ச்சி சமூகத்தின் மிக குறைந்த வருமானம் பெறுபவர்கள், பெற்றோர் இழந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மேற்படிப்பை தொடர முடியாத மாணவிகள், முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் மாநகராட்சி கல்வி அதிகாரிகள் வாயிலாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பரிந்துரையின் பேரில் மாணவிகளுக்கு தலா ரூபாய் 5,000 முதல் 10,000 வரை கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 13,000 மாணவிகளுக்கு 6.78 கோடி உதவித்தொகை வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. கோவையில் மொத்தம் 1,200 பேருக்கு ரூபாய் 60 லட்சம் மதிப்புள்ள உதவித்தொகையானது வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக 352 மாணவியர்களுக்கு சென்ற டிசம்பர் மாதம் நம்ம அமைச்சர் வந்து மிஸ்டர் மதிவேந்தன் டாக்டர் MBBS, நம்ம கலெக்டர் டாக்டர் சமீரன் அவர்கள், நம்ம கார்பரேஷன் கமிஷனர் ராஜகோபால் சுந்தர் IAS அவர்கள், இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தோம். 352 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு 235 மாணவிகளுக்கு ரூபாய் 20,19,000 உதவித்தொகையானது வழங்கப்பட உள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், தாய்க்கு இணையான முதல் உறவு தாய் மாமன், அதை உணர்த்துற முதல் தங்கம். செட்டிநாடு வீட்டில் வெளிச்சம் தர நட்சத்திரத்தை போல வைர நகைகள். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். அடுத்ததாக விழா சிறப்புரை வழங்க தலைமை ஆசிரியர் வேல்முருகன் சார் அவர்களை நடைபெறுகிறேன். பட சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உணர்ந்து பிறர் வாட பட செயல் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று திரையான பின்மாயும் பட வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற இந்த பாரதியின் பாடலுடன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்ற இங்கே வந்து வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை வணங்குகிறேன். மேலும் இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சமூக பொறுப்புணர்வு இந்த திட்டம், இந்த மலபார் கோல்டு நிறுவனத்தார் இது செய்யக்கூடிய இந்த செயலானது அது கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 13,000 பெண் குழந்தைகளுக்கு அவங்க வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. மிக பிரமாண்டமான இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நௌசாத் அவர்களே, மேலாளர் நௌசாத் அவர்களே, தேவராஜ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர்கள் ஜேபி சார், வேல்முருகன் சார், ஏடிபிசி சார், மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், என் கண்மணிகள் அனைவருக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் கிட்டத்தட்ட 6.7 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வந்து அவங்க பெண் குழந்தைகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து அந்த மலபார் நிறுவனத்தாரை வந்து மிக மனதார பாராட்ட வேண்டும். எல்லாம் கைதட்டி எல்லாருக்கும் பணம் இருக்கும், ஆனால் எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய நிறுவனம் இருக்குது. இவங்க குறிப்பாக யாருக்கு உதவி செய்கிறாங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பெண்களை பற்றி ஆங்கில டிராமாட்டிஸ்ட் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர் சொன்னால் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். அவர் என்ன சொன்னாலுமே வாழ்க்கையை அனுபவித்து எது சரியோ அதுதான் அவருடைய டிராமாவில் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரைட்டி தை நேம் இஸ் உமன் அப்படின்னார். ஃப்ரைட்டின்னு என்ன, பலவீனம். பலவீனம் தான் பெண்களா? பெண்கள்னா பலவீனமானவர்கள் என்ற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த உலக மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதுக்கு சரியான பதிலடி வந்து நம்ம மகாத்மா காந்திஜி தான் கொடுத்துருக்காரு. சரியான பதிலடி கொடுத்தார். யார் சொன்னது ஃப்ரைட்டி தை நேம் இஸ் உமன் என்று யார் சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பலவீனமானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பலம் அண்ட் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது உடல் வலிமை என்று எடுத்துக்கொண்டால் அந்த உடல் வலிமை வந்து கட்டாயம் பெண்களுக்கு அதிகமாக இல்லை. உடல் வலிமைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த உடல் வலிமையில ஆண்கள் தான் சிறந்தவர்கள். கேக்குதா? உடல் வலிமை என்று எடுத்துக்கொண்டால் அந்த உடல் வலிமையிலே ஆண்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பெண் என்பவள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை படைத்தவள். அதாவது மன வலிமை என்று எடுத்துக்கொண்டால் அதில் முதலிடத்துல ஆண்களை விட பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியருக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு. உண்மையிலே வந்து இந்த அதாவது பெண் கல்வி, பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து ரொம்ப வலியுறுத்தினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பெண்களை எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. 10வது நிறுத்தலாம் அப்படின்னு அம்மாவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு வயது வந்த பெண் ஆகிட்டாங்கன்னா அவங்க முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்களையாவது எவன் வீட்டுக்காவது அனுப்பிடணும்.
யார் வீட்டுக்காவது அனுப்பிடணும் தான் அவங்களுடைய முதல் கடமையாக பெற்றோர்கள் நினைச்சிருந்தாங்க. நாளடைவில் அந்த எண்ணங்களை மாற்றியவர் மகாத்மா காந்திஜி. அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் அரசு துறையில் பணியாற்றிட்டேன். 35 ஆண்டுகள் மாணவர்கள் மத்தியில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் நான் பணியாற்றிட்டேன். நிறைய மாணவிகளை பார்த்துருக்கேன். அந்த மாணவியுடைய பற்றுதல் என்பது மிகவும் ஒரு புனிதமானது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபீல். சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு 4-5 மாதம் இருக்கும். ஒரு ஃபோன் எங்கேருந்து வந்ததுன்னா காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறான். ஒரு பையன் காஷ்மீர்லேருந்து என் கூட பேசுகிறான். சார் நீங்கள் கிணத்துக்கடை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சார் அப்படின்னா, ஆமாப்பா கிணத்துக்கடை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படின்னா, என்னப்பா அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியாது, நான் காஷ்மீர் எல்லையிலேருந்து பேசுகிறேன் சார். இப்போ எனக்கு ஒரு டீச்சர் இங்கிலீஷ் எடுத்தாங்க சார். அந்த டீச்சர் உங்கள் ஸ்கூலில் இருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டான். நான் ஆமாப்பா எங்கள் ஸ்கூலில் பேர் சொன்னான், ராதிகா அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா இருக்காங்க. அவங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்க சார், நான் அவங்ககிட்ட என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, வாழ்க்கையில் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அந்த பையனுக்கு நான் அந்த ஃபோனை கொடுத்தேன், ஃபோன் நம்பர் கொடுத்தேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எங்கே இருக்கிற அந்த பையன் காஷ்மீர் எல்லையில் இருக்கான். காஷ்மீர் எல்லையிலிருந்து அவன் யார் கூட பேசணும்னு நினைக்கிறான் பாருங்க. நம்மை உயர்த்துன ஆசிரியர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அது மாதிரி இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பது ரொம்ப புனிதமானது. அதை நல்லா நான் இந்த 35 ஆண்டுகளில் நல்லா அனுபவிச்சிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் ஸ்கூல்லேயும் கூட அப்படி தான். கிணத்துக்கடை ஸ்கூலில் எப்பவுமே ஆசிரியர்கள் மேலே பெண் குழந்தைகள் பசங்க எப்படி இருக்காங்களோ இல்லையா அது தெரியாது. ஆனால் பெண் குழந்தைகள் ரொம்பவே பிரியமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையை குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த மலபார் நிறுவனத்தார் மிகப்பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம். அவர்களுடைய இந்த செயல்பாடானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு அந்த சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவங்க அன்புடன் அந்த வேண்டுகோளை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த மலபார் நிறுவனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. அதே பெண்கள் பற்றி தான் நானும் பேச போறேன். இதே கோவை மாவட்டத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து, தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து, மாவட்ட கல்வி அதிகாரியாக பணிபுரிந்து, முதன்மை கல்வி அதிகாரியாக பணிபுரிந்து மேடையில் வீட்டிற்கும் நமது முதன்மை கல்வி நடந்ததுதான். இதே ஒரு பெண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். உழைப்பால் உயர்ந்தவர், அரசு பள்ளியில் படித்தவர். பாராட்ட வேண்டுமெல்லாம் இந்த கைதட்டில் பார்த்தாரு. இந்த அரங்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் முதன்மை கல்வி நிறுவனர் விழா நாயகன் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைதட்டலாமே. எத்தனையோ நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் நம்ம மலபார் நிறுவனமானது வருடந்தோறும் நான் பணி நிறைவு பெற்று விட்டவர்களும் என்னை அழைத்து மாணவிகளை உற்சாகப்படுத்துங்கள் சார் என்று அன்புடன் அழைக்கும் அந்த மலபார் நிறுவனருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எதிர்வரும் தேர்வுகளை எல்லாம் சிறப்பாக எழுத வேண்டும். நல்ல ஒரு பட்டத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த பாடங்கள் விருப்பமாக இருக்கிறதோ அந்த பாடங்கள் சம்பந்தமாக நீங்கள் கல்வி முறையை மாற்றி உங்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவிகளே, உதவித்தொகையானது உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் கல்லூரி செலவினங்களுக்காக பயன்படும். அதை நீங்கள் பக்குவமாக செலவு பண்ணி இந்த நாம் நன்றி செல்லும் விதத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் சிறந்த சமூக சேவகனாக இதே போன்று நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. வருவீங்களா? நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய பாய்வீங்க. அப்ப இதோடு நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணோம் நீங்க நினைக்கணும். அந்த உதவிகள் செய்ய வேண்டும். உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பெரும் விழாவை பாராட்டு மரத்தில் அமைத்து கொடுத்த மலபார் நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம்
பொன்வானம் தமிழ் பேசும் கன்னியாகுமரி போல மின்னும் தங்க நகைகள். தெம்மாங்கு பாட்டுக்கு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையோட ஜிமிக்கி கம்மல். 10 நாடுகள்ல 260 ஷோரூம்கள்ல பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்றாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க திரு இளமுருகன் சார், ஏடிபிசி கோயம்புத்தூர். மதிப்பிற்குரிய கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் மலபார் நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரிகள் மற்றும் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே திரளாக வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகள் அனைவருக்குமே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ பெருமக்களே, இந்த திட்டமானது நமது கோவை மாவட்டத்தையும் தமிழகம் முழுவதும் உள்ள, தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நமது மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மலபார் நிறுவனத்தின் சார்பாக அவர்களாகவே நமது ஒவ்வொரு பள்ளிக்கும் வருகை தந்து நம் பள்ளியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பரிசை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது. மிகச் சிறப்பாகும். பெண் கல்வி என்ற ஒரு வார்த்தையானது இங்கே மிகச் சிறப்பாக மலபார் நிறுவனத்தின் மூலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிறுவனத்தாருக்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த செயலானது நீங்கள் மாணவிகளுக்கு கொடுக்கின்ற இந்த செயல்பாடு தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே இந்த மாணவிகள் பிற்காலத்திலே படித்து சிறந்த ஒரு நிலைக்கு வரும்போது இவர்களுக்கு பின்வருகின்ற அந்த குழந்தைகளுக்கும் இந்த உதவியை செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி இந்த பரிசுகளை பெற வந்திருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரிசை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலபார் நிறுவனத்துக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தாம் பொண்ணை எப்பவும் குழந்தையா பார்க்கிற அப்பாக்களோட தங்க காப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துற மரகத மாலை. 10 நாடுகள்ல 260 ஷோரூம்கள்ல பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்றாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். அடுத்ததாக திரு ஜெயபிரகாஷ் சார் அவர்கள், ஹெச்எம் கொழுந்துபாளையம் பேசிக்கல் ஸ்கூல். ஏகமனதாக மிகச் சிறப்பான முறையிலே இந்த மாணவிகளுக்கு உதவ வேண்டும் என்ற செயல்பாட்டை நல்ல முறையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற மலபார் நிறுவனத்தின் திரு நௌஷாத் மற்றும் திரு தேவராஜ் மற்றும் பிற அன்பர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முறையிலே வாழ்த்தி சொல்லிக்கொண்டு நம்முடைய மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை
வருக வருக என மீண்டும் ஒருவரை வரவேற்று இங்கு வீற்றிருக்கின்ற கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி, ரிட்டையர்ட் HM மதுக்கரை ஸ்கூல் வேல்முருகன் அவர்கள், ADPC சார் கோயம்புத்தூர் பரிமளம் அவர்கள் ஆகிய அனைவரையும் வரவேற்று அமைதலை மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன விஷயம்தான், இவங்க என்ன ஒரு நல்ல ஒரு ஸ்லாட் எடுத்திருக்காங்கன்னா, மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அவர்கள் உயர்ந்தாலே ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஒரு குடும்பத்தில் வந்து ஓரிரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் உயர்ந்துட்டாங்கன்னாவே அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மன வலிமை பெற்று பிறரையும் அவர்கள் வந்து வாழ வைப்பார்கள் என்ற நல்ல எண்ணத்தினுடைய கருத்தின் அடிப்படையிலே இந்த செயலை வருடம் தொடர்ந்து இவங்க வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு எங்களுடைய கல்வித்துறையின் சார்பான பாராட்டுகளும் நன்றிகளும் எப்போதுமே இருக்கும். நம்பிக்கை என்கிற நார் மட்டும் நம் கையில் இருந்தால் முதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் கட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொள்ளும் என்ற நம்பிக்கை மலர்களை உங்களின் இடத்திலே விதைத்து விடைபெறுகிறேன். வணக்கம். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், தாய்க்கு இணையான முதல் உறவு தாய் மாமன், அதை உணர்த்துற முதல் தங்கம். செட்டிநாடு வீட்டில் வெளிச்சம் தர நட்சத்திரத்தை போல வைர நகைகள். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், ADP சார் அவர்களுக்கும், மலபார் குரூப்ஸ் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்கள். அதையெல்லாம் மாற்றி நம்ம பெண்கள் வெவ்வேறு துறைகளில் நம்ம வந்து முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம். அதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது நமது பெற்றோர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளோட CSR ஆக்டிவிட்டீஸில் இருக்க குரூப்ஸ் எல்லாரும் தான். அதனால் பெண்கள் நம்ம இந்த பணம் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய கல்வியை உயர்த்துவதற்காக அவங்க கொடுக்கக்கூடிய பணம். ஸோ இது வந்து நல்ல மனங்கள் உள்ளவர்கள் மட்டும்தான் இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க இந்த உதவித்தொகையை நல்ல முறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும். பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம படிக்க வைக்கணும். இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம போதும் பெண்கள் 12th முடிக்கிறாங்களா போதும், காலேஜ் முடிக்கிறாங்களா போதும், ஒரு படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் நிறையா துறைகளில் பெண்கள் தான் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலராக இருப்பவர்களே இவங்க வந்து பெண் தான். ஸோ அதனால் எல்லாரும் அவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். நமக்கு இந்த உதவித்தொகையை அளித்த மலபார் குரூப்ஸ் அவர்களுக்கு நம்மளது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், பொன்வானம் தமிழ் பேசும் கன்னியாகுமரி போல மின்னும் தங்க நகைகள், தெம்மாங்கு பாட்டுக்கு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையோட ஜிமிக்கி கம்மல், 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார்.
வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், தாய்க்கு இணையான முதல் உறவு தாய் மாமன், அதை உணர்த்துற முதல் தங்கம். செட்டிநாடு வீட்டில் வெளிச்சம் தர நட்சத்திரத்தை போல வைர நகைகள். 10 நாடுகளில் 260 ஷோரூம்கள்ல பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்றாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். அடுத்ததாக விழா தலைமையுரையாற்ற நமது முதன்மை கல்வி அதிகாரி மிஸ் கீதா மேடம் அவர்களை அன்புடன் மேலே கிடைக்கிறார். மேலாளர் நௌசிக் சார் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ள ஜெயராஜ் சார் அவர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்து இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், மேடைக்கு அருகே உள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாராவது ஒருத்தர் நீங்கள் கடையில் போய் நகை வாங்கியிருக்கீங்களா? கேர்ள்ஸில் கேட்குறேன். யாராவது ஒரு சின்ன ஒரு ஸ்டட்டு குட்டியாக ஏதாவது வாங்கினா கூட ஓகே. யாராவது கை தூக்கு பார்க்கலாம். சரி, நீங்கள் நகை வாங்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்பீங்க? இதில் வந்து அந்த வேஸ்டேஜை கம்மி பண்ணி கொடுங்க, இல்லை ஏதாவது கம்மி பண்ணி தர சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட போராடுவோம், பார்கெயின் பண்ணுவோம். சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் இப்படியே வந்து அவங்க பேசிட்டு கடைசியாக மேக்ஸிமம் இவ்வளோதாங்க கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன போராடினாலும் நம்ம அவங்ககிட்ட வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சர்வசாதாரணமாக 6 கோடி ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்காக தராங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுனா, அப்போ வந்து ரொம்ப கோபமாக இருக்கும். என்னது இவங்க கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம பார்கெயின் பண்ணாமலே என்ன பண்ணலாம், வாங்கலாம். கோவை மாவட்ட பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 60 லட்சம் ரூபாய். அதே போல் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து என்னது எல்லா டிஸ்ட்ரிக்ட் செய்கிறாங்க. நான் தருமபுரியில் இருந்தப்பவும் அங்கேயும் வந்து கேட்டாங்க. அங்கே வந்து ஃபிக்ஸடாக 5000 ரூபாய் எல்லா பெண் குழந்தைங்களுக்கும். அதுவும் செலக்டடாக பெண் குழந்தைகள் நல்ல படிப்பு செலக்ட் பண்ணி தான், நல்ல படிப்பு, ஏதாவது வந்து ஆதரவு இல்லாத குழந்தைகள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்கள், அந்த மாதிரியான மாணவிகளை செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க கடையிலேருந்து வந்து யாராவது வந்து எங்ககிட்ட அனுமதி பெற்று முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஸ்கூல் லிஸ்ட்டை கொடுத்து அங்கே ஸ்கூலில் போய் ஹெச்எம்ஸ் அப்ரோச் பண்ணி அப்படி தான் இப்போ அவங்க மேடையில் வச்சுருக்க ஹெச்எம்ஸ் எல்லாம் அப்படி தான் இங்கே வந்தவங்க. ஸோ இவர்களுடைய பணி வந்து மேலும் மேலும் சிறக்க வேண்டும். இது மட்டும் இல்லை, நிறைய செஞ்சுருக்காங்க. நிறையா வந்து என்னது பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்போ நிறைய சொன்னாங்க, பெண் கல்வி ரொம்ப முக்கியம், நீங்கள் படிக்கணும், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் சமூகத்துக்கே வந்து நல்லது அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் இப்போ சொன்னாங்க, என்னையவே ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலியிலலாம் வந்து பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் மாமாலாம், தாய் மாமாலாம், பொம்பளை பிள்ளை பட்ட கழுதை, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போகிற,
அங்கே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா அங்கே போனால் நிறைய பிரச்சனை. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளை அடிமைப்படுத்துறதுன்னு நினைக்கல, நம்ம மேலே இருக்க அக்கறையில். அங்கே போய் ஏதாவது வந்து திசை மாறி குழந்தைங்க போயிருமா, நம்ம பெண் குழந்தைங்க வந்து நம்ம வீட்டை விட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு, இப்போவுமே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே போகாத, அங்கே போகாத, ஃப்ரெண்ட்ஸோட பேசாத, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நிறைய சொன்னாங்கல்ல இங்கே, என்னது, பெண்களுக்கு வந்து உடல் வலிமை குறைவு ஆனால் மன வலிமை அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடல் வலிமை குறைவு காரணம் தான் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை என்ன பண்ணணும், வெளியே ஜாஸ்தி போகாதீங்க, உங்களால் வந்து ஒரு சில அசம்பாவிதங்களை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது. அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கிறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நீயும் அடலசன்ட் ஸ்டேஜ். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயம் என்னது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம். உங்களை தேர்ந்தெடுத்து இப்போ ஃபஸ்ட்டு தலைமை ஆசிரியர் வந்து நீங்கள்லாம் நல்ல பொண்ணுங்க, பண்பான பொண்ணுங்க, அடக்கமான பொண்ணு, இந்த மாதிரி நிறைய சொன்னார். அப்படியே எல்லாரோட மனசுலேயே அப்படியே சந்தோஷம், அப்படியே உங்களோட அந்த சந்தோஷம் வந்து உங்கள் முகத்தில் தெரிஞ்சுது. கை தட்டி நீங்கள் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சிங்க. அதுதான், அப்படி தான் இருக்கணும். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து என்னது மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ணணும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கணும், வேறு எதுலேயும் போகக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய வந்து டீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க கஷ்டத்தை. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி தான் இருக்கிறாங்க. எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, படிக்க வைக்க முடியல, ஸ்கூலுக்கு வரதில்லை. ஸோ மெனி அப்படியே போயிட்டே இருக்கும், எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு. அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இப்போ டீச்சிங்கே வந்து அவங்களுக்கே சலிச்சு போகுது. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு டீச்சர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட சமுதாயத்துக்காக இல்லை, உங்கள் வீட்டுக்காகவும் நீங்கள் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். வந்து அவங்க மலபார் கோல்ட் அவங்க நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து அட்டன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறது காரணமே நீங்கள் தான். புரிஞ்சுக்கோங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க, நம்ம டீச்சர்ஸ் ப்ரோக்ராமில் வச்சாலும் அப்படி தான் போயிடும். ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான். தேங்க்யூ. வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தான் பொண்ணை எப்பவும் குழந்தைய பார்க்குற அப்பாக்களோட தங்க காப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துற மரகத மாலை. 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு வாரமாக அவங்க ஆஃபீஸில் போய்ட்டு பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நைட்டு 7 மணி ஆனால் கூட வரதில்லை. எங்கன்னா ஸ்கூல் விசிட்டு, அது இல்லாமல் நான் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடையறாத பணிகளுக்கு இடையில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் சார்பாகவும் மலபார் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க.
கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையை வந்து கல்விக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. ஏன்னா கல்விக்கு ஒரு செலவுன்னு வரும்போது நம்ம எங்கேயும் போய் நிற்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு உதவித்தொகையை நாங்கள் கொடுக்குறோம். கல்விக்கு மட்டும் செலவு பண்ணிங்கன்னா எங்கள் நிறுவனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதன்மை கல்வியாளர், உங்கள் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். சரிங்களா? வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். பொன்வானம் தமிழ் பேசும் கன்னியாகுமரி போல மின்னும் தங்க நகைகள். தெம்மாங்கு பாட்டுக்கு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையோட ஜிமிக்கி கம்மல். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். பெண் கல்வியை ஊக்குவிக்க விதமாக நிகழ்ந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்த பள்ளி மாணவிகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் திருமதி கீதா அவர்கள் தலைமை கல்வி அதிகாரி அவர்களுக்கும் திரு ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் பொழுதுபாளையம் நிச்சம், திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் கிணத்துக்கடவு தலைமை ஆசிரியர், திரு வேல்முருகன் சார் ரிட்டையர்ட் நிச்சம் மதுக்கரை, மிஸ்டர் இளமுருகன் சார் ஏடிபிசி கோயம்புத்தூர், பரிமளண்ணா வாகராயம்பாளையம் நிச்சம் அவர்களுக்கும் இந்த விழா அரங்கை ஏற்பாடு செய்த கோயம்புத்தூர் மலையாளி சமாஜம் அவர்களுக்கு, பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் மேலாளர் அவர்களுக்கும், இந்த விழாவிற்காக விழாவை ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த மணிகண்டன், அஸ்கர், ராமசாமி, கிரீஷ், காயத்ரி, ஜெனிஃபர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் மலபார் போராட்ட சூழல்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பித்து தந்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது இந்த மேலான ஆதரவு எப்பவும் மலபார் குழுமம் மீது இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் மேக்ஸ் இருக்கு, எடுத்துக்கலாம். தென் வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபீஸ் அப்ளை வரதுனால போயிட்டு வந்துருங்க. எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தாம் பொண்ணை எப்பவும் குழந்தையா பார்க்குற அப்பாக்களோட தங்க காப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துற மரகத மாலை. 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதியோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார்.
வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாயி முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தாய்க்கு இணையான முதல் உறவு தாய் மாமன், அதை உணர்த்துற முதல் தங்கம். செட்டிநாடு வீட்டில் வெளிச்சம் தர நட்சத்திரத்தை போல வைர நகைகள். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாயி முகத்தில் இருக்கிற சந்தோஷம். பொன்வானம் தமிழ் பேசும் கன்னியாகுமரி போல மின்னும் தங்க நகைகள். தெம்மாங்கு பாட்டுக்கு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மையோட ஜிமிக்கி கம்மல். 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். வேர்வை சிந்தி உழைச்சி அறுவடை செஞ்ச நெல்மணியை வீட்டுக்கு கொண்டு வர விவசாயி முகத்தில் இருக்கிற சந்தோஷம். தாம் பொண்ணை எப்பவும் குழந்தையா பார்க்குற அப்பாக்களோட தங்க காப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துற மரகத மாலை. 10 நாடுகளில் 260 ஷோரூம்களில் பிரத்யேகமாக தர்ற வாக்குறுதிகளோட விற்பனை செய்கிறாங்க. இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார்.